இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தின் சுவிட்சர்லாந்து என்ற பெருமையை பெற்ற குளு பிரதேசமான ஊட்டி எப்படி உருவானது? ஆங்கிலேயர்கள் அதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? அதனை எப்படி ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பகுதியாக நிர்மாணித்தார்கள் என்பது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதை நோக்கி பயணிப்போம். நமது பூமியில் மனிதர்கள் வாழத் தொடங்கிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதுவரை ஆளரவம் இல்லாத அமெரிக்கா என்ற மிகப்பெரிய கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் காலடிபட்ட பிறகுதான் அமெரிக்கா என்ற அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உலகத்திற்கு தெரிந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணை கட்டப்பட்ட பெருமை கொண்ட நம் தமிழகத்தில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்புதான் நீலமலை மனிதர்கள் வாழத் தகுந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் பிறகு உதகமண்டலமாகவும் ஊட்டியாகவும் உருப்பெற்றது. நம் தமிழகத்தின் கன்னியாகுமரி தொடங்கி மகாராஷ்டிரா வரை நீண்டு நெடிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு அங்கம்தான் நீலமலை எனப்படும் இந்த நீலகிரி. மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வைரம் ஒரு நாள் வெளியே ஜொலிக்கத் தொடங்கும் என்பது போல் அதுவரை அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் விலங்குகளின் உறைவிடமாகவும் ஒரு மர்ம தேசமாகவும் இருந்த நீலகிரி ஜான் சலிவன் என்ற ஆங்கிலேயரின் காலடித்தடம் பட்ட பிறகுதான் அது ஒரு சொர்க்கபுரியாக உருப்பெறத் தொடங்கியது. கடந்த 12ஆம் நூற்றாண்டில் இந்த நீலகிரி மலைப்பகுதி போசளர்கள் என்பவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் வசம் சென்றது. அப்போது தோடர் எனப்படும் பழங்குடி இனத்தவர் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் வெளி உலகம் தெரியாத மனிதர்களாகவே அங்கு வாசம் செய்து வந்திருக்கிறார்கள். கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான் சலிவன் நீலகிரி குறித்து ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். இந்த மலைப்பகுதி மனிதர்கள் வாழத் தகுந்தது என்பதை உணர்ந்த அவர் தன்னுடன் உதவிக்கு சிலரை அழைத்துக் கொண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஊடுருவிச் சென்று நீலகிரியின் மையப்பகுதிக்குள் நுழைந்திருக்கிறார். 1818ஆம் ஆண்டில் இது நிகழ்ந்திருக்கிறது. இந்த குழு நீலகிரியின் மலை உச்சியை அடைந்து இன்றைய கோத்தகிரி பகுதியில் கால் பதித்திருக்கிறது. அங்கு நிலவிய இதமான காலநிலையைக் கண்டு வியந்து போனார் ஜான் சலிவன். கடல் மட்டத்திலிருந்து 7350 அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் ஆண்டு முழுவதும் அங்கு இதமான காலநிலை நிலவுகிறது. அதனால்தான் அடுத்த 3 ஆண்டுகளில், அதாவது 1821ஆம் ஆண்டு அங்கு நிரந்தரமாக தங்கும் வகையில் அப்போது சலிவனால் வீடு போன்ற ஒரு கட்டுமானம் உருவாக்கப்பட்டது. ஆண்டுக்காண்டு அங்கு பரிணாம வளர்ச்சி உருவானது. 1823ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகையில் இருந்து கோத்தகிரிக்கு சாலை வசதி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அது குன்னூர் வரை நீட்டிக்கப்பட்டது. சென்னை மாகாண ஆளுநர் ஸ்டீஃபன் லுஷிங்டன் முயற்சியால் அங்கு தொடர்ந்து வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கோடை காலத்தின் போது இங்குள்ள குளு சீசனை அனுபவிக்கும் விதமாக சிறு சிறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன. ஊட்டியின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் தாவரவியல் பூங்கா 1842ஆம் ஆண்டிலும் 1859ஆம் ஆண்டு ஒரு நூலகமும் அங்கு ஏற்படுத்தப்பட்டன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பூர்வீக பழங்குடியினரின் குடிசைகள் மட்டுமே இருந்த அந்த பகுதி ஒரு கிராமமாக உருவெடுத்தது. பிறகு நகரமாக வளரத் தொடங்கியது. இதனால் கடந்த 1866ஆம் ஆண்டு உதகமண்டலம் ஒரு நகராட்சியாக உருவெடுத்தது. அழகிய சாலைகள், வடிகால் வசதி, குடிநீர் இணைப்பு போன்ற வசதிகளுடன் ஒரு குட்டி இங்கிலாந்து போலவே உதகமண்டலத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்கினார்கள். நாளுக்கு நாள் உதகமண்டலம் விரிவடைந்து பெரிய நகரமாகவும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறு சிறு கிராமங்களும் உருவானதால் 1868ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் இருந்து அது பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அப்பகுதியின் முதல் ஆணையராக ஜேம்ஸ் வில்கின்சன் பிரிக்ஸ் நியமிக்கப்பட்டார். 1882ஆம் ஆண்டில் நீலகிரி என்ற புதிய மாவட்டம் உதயமானது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது 1900ஆவது ஆண்டில் ஊட்டியின் மையப்பகுதியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி, பூங்காக்கள், தேவாலயங்கள், விளையாட்டு மைதானங்கள் ஆகியவற்றுடன் ஒரு கட்டமைக்கப்பட்ட முழுமையான மலைப்பிரதேசமாக ஊட்டி உருவெடுத்தது. சென்னை மாகாணத்தின் கோடைகால தலைநகரம் என்ற சிறப்பு ஊட்டிக்கு கிடைத்தது. மேலும் இங்கிலாந்தில் இருந்து அலுவலகப் பணிகளுக்காக இங்கு வரும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஓய்வெடுக்கும் பகுதியாகவும் மாறியது. இதில் இன்னொரு சிறப்பு அம்சமாக கடந்த 1854ஆம் வருடத்திலேயே நீலகிரி மலையில் ரயில் போக்குவரத்தை கொண்டு வருவது குறித்து அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் திட்டமிட்டது. இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. 45 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1899ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரையிலும், 1908ஆம் ஆண்டு அங்கிருந்து ஊட்டிக்கும் வெற்றிகரமாக ஒரு முழுமையான ரயில் போக்குவரத்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டது. நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டமும் தமிழகத்தின் தலை சிறந்த சுற்றுலாத்தலம் என்ற சிறப்பை பெற்றது. செல்வந்தர்கள் வந்து செல்லும் பொழுதுபோக்கு மையமாக வளர்ந்தது.
தோடர், படுகர், குறும்பர், இருளர் போன்ற பழங்குடி இனத்தவர் நீலகிரி மலையில் பூர்வகுடிகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களது வீடு வளைந்த நிலையில் எப்படி ஒரு குடிசை போல் இருந்ததோ அந்த பாரம்பரியம் சற்றும் குறையாமல் இன்றும் அதுபோன்ற வீடுகளில்தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி மந்து என அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்திற்கும் ஊட்டிதான் பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் திகழ்கிறது. இதற்கு அடுத்ததாக குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் போன்ற நகரங்களும் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. மிக உயர்ந்த தொட்டபெட்டா சிகரம் தொடங்கி இயற்கை எழில் தாலாட்டும் தாவரவியல் பூங்கா, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி, பைக்காரா நீர்வீழ்ச்சி, பைன்மரக் காடுகள், ஆண்டு முழுவதும் மழை பொழிவை தரும் அவலாஞ்சி, பார்சன் பள்ளத்தாக்கு, முக்கூர்த்தி மற்றும் முதுமலை வனச்சரணாலயம், கோல்ஃப் விளையாட்டு மைதானம் என ஏராளமான சுற்றுலா தலங்களுடன் இயற்கை அன்னையின் மடியில் தவழும் அழகு பிரதேசமாகவே திகழ்கிறது நீலகிரி மாவட்டம். இங்கு நிலவும் இதமான தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அன்றைக்கு வெள்ளையர்கள் தேயிலையை பயிரிட்டார்கள். இன்றளவும் இது மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. இதேபோல் ஆங்கிலேயர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட கேரட், பீட்ரூட் போன்ற ஆங்கில காய்கறிகளும், பிளம்ஸ், ஸ்ட்ராபெரி, பீச், ஆரஞ்சு போன்ற பழவகைகளும் அதிகம் விளைகின்றன. வெள்ளையர்கள் ஆட்சி செய்த பகுதி என்பதற்கு அடையாளமாக இன்றும் இந்த மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஃபிங்கர் போஸ்ட், லவ்டேல், சாரிங் கிராஸ், வெலிங்டன், பெட்ஃபோர்டு போன்ற ஆங்கில பெயர்களை கொண்டதாகவே இருக்கின்றன. அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல கட்டடங்களும் நீலகிரி மாவட்டத்தின் பாரம்பரிய பெருமையை தொடர்ந்து பறைசாற்றியபடி இருக்கின்றன. தமிழன்னை சூட்டிக்கொண்ட ஆவரணமாக மட்டுமின்றி சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் நமது மாநிலத்தின் பெயரை உறக்கச் சொல்லும் உன்னத பணியையும் செய்து கொண்டிருக்கிறது உதகமண்டலம். இது தமிழகத்தின் நகரம் மட்டுமல்ல, சுற்றுலா உலகத்தின் பொக்கிஷமும் கூட.